வணக்கம். நீங்க அவசரமா ஒரு ஊருக்கு கிளம்புறீங்க. ஏர்போர்ட்ல போய் நின்னா உங்க இண்டிகோ ஃப்ளைட் கேன்சல்னு ஒரு மெசேஜ் வருது. காரணம் கேட்டா வெதர் ப்ராப்ளம்னு சொல்றாங்க. ஆனா நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான ஃப்ளைட்ஸ் ரத்தமானதுக்கு காரணம் வெறும் பனிமூட்டம் மட்டும்தானா? இல்ல இதுக்கு பின்னாடி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய கதை இருக்கா? இன்னைக்கு இத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். நம்மகிட்ட இண்டிகோவோட இந்த ஆபரேஷனல் கிரைசிஸ் பத்தின ஒரு ரிப்போர்ட் இருக்கு. இதுல இருக்கிற தகவல்களை வச்சு இந்த பிரச்சனையோட ஆணி வேர் என்ன, இது எப்படி ஒரு பிளானிங் ஃபெயிலியரா மாறுச்சுன்னு நாம அலசலாம். சரி, முதல்ல எல்லாருமே சொல்ற இந்த ஃப்ளைட் கேன்சலேஷன்ஸ்க்கு உண்மையான காரணம் என்ன? வெதர் ஒரு சின்ன பார்ட்டா இருக்கலாம், ஆனா அது மட்டுமே முழு காரணம் இல்லையே. கண்டிப்பா இல்ல. இதுக்கு முக்கியமான காரணம் டிஜிசிஏ கொண்டு வந்த ஒரு புதிய விதிமுறை. டிஜிசிஏனா? டிஜிசிஏ அதாவது டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். நம்ம இந்திய விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம். அவங்க FDTLன்னு ஒரு ரூலை அமல்படுத்தினாங்க. ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன்ஸ். சுருக்கமா சொன்னா பைலட்கள் சோர்வில்லாம நல்ல ஓய்வெடுத்துட்டு விமானத்தை ஓட்டணும். அப்பதான் பயணிகளோட பாதுகாப்பு உறுதியாகும். ஓ, அதாவது ஒரு டிரைவர் தூக்க கலக்கத்துல பஸ் ஓட்டுறது எவ்ளோ ஆபத்தோ, அதே மாதிரி ஒரு பைலட் சோர்வா விமானம் ஓட்டுறதும் ஆபத்துன்னு டிஜிசிஏ நினைக்குது. எக்ஸாக்ட்லி. பாதுகாப்புக்கு இது நல்ல விஷயம்தான். ஆனா இதுக்கும் இப்போ நடக்கிற கேன்சலேஷன்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. இந்த புதிய விதிமுறைப்படி பைலட்களோட ஓய்வு நேரம் அதிகமாக்கப்பட்டிருக்கு. ம். நைட் டியூட்டி நேரம் நள்ளிரவு 12 மணில இருந்து காலை 6 மணி வரை மாத்திருக்காங்க. இதனால ஒரு ஏர்லைனுக்கு அவங்களோட பைலட்களை ஷெட்யூல் பண்றதுக்கு முன்ன இருந்ததை விட இப்போ அதிக பைலட்ஸ் தேவைப்படுவாங்க. புரியுது. ஆனா இண்டிகோ இங்க தான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. என்ன சொல்றீங்க? இந்த ரூல்ஸ் திடீர்னு ராத்திரிக்கு ராத்திரியா வரலையே. இண்டிகோக்கு இது முன்னாடியே தெரியாதா? அதுதான் இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த FDTL விதிமுறைகளுக்கு தயார் செய்ய இண்டிகோக்கு முழுசா 2 வருஷம் அவகாசம் இருந்துச்சு. 2 வருஷமா? ஆமா. ஆனா அவங்க அந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கல. அவங்களோட பிசினஸ் மாடல் ஒரு லீன் மேன் பவர் ஸ்ட்ராட்டஜி மேல கட்டப்பட்டிருக்கு. லீன் மேன் பவர் ஸ்ட்ராட்டஜினா? அதாவது முடிஞ்ச வரைக்கும் குறைவான ஆட்களை வச்சு அதிகபட்ச வேலைய வாங்குறது. இது அவங்க செலவு குறைச்சு டிக்கெட் விலைய கம்மியா வைக்க உதவுச்சு. ஆனா இதனால அவங்க கிட்ட எமர்ஜென்சிக்குன்னு ஒரு பஃபரே இல்லாம போயிடுச்சு. அப்போ இது தெரிஞ்சே செஞ்ச தப்பு மாதிரி தான் இருக்கு. லாபத்தை அதிகப்படுத்துறதுக்காக ஆபரேஷன்ஸ்ல ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காங்க. சரியா சொன்னீங்க. இது ஒரு கிளாசிக் கேஸ் ஆஃப் எஃபிஷியன்சி கான்ஃப்ளிக்டிங் வித் ரெசிலியன்ஸ். அதாவது செலவு குறைக்கும் வேகம் திடீர்னு வர்ற பிரச்சனைகளை சமாளிக்கிற திறனை குறைச்சிடுச்சு. இதோட அவங்க புதுசா பைலட்டுகளை வேலைக்கு எடுக்கிறதையும் தற்காலிகமா நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஒரு ஹையரிங் ஃப்ரீஸ். இதெல்லாம் சேர்ந்துதான் ரூல் அமலுக்கு வந்ததும் அவங்க கிட்ட போதுமான பைலட்டுகள் இல்லாம போச்சு. அப்போ இந்த திட்டமிடல் குளறுபடியால உங்கள மாதிரி சாதாரண பயணிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க? இது ஏதோ ஒரு ஏர்லைன்ல நடக்கிற சின்ன பிரச்சனை இல்லையே. நிச்சயமா இல்ல. இத நாம ஒரு பிகர் பிக்சர்ல பார்க்கணும். இண்டிகோ தான் இந்தியாவோட மிகப்பெரிய விமான நிறுவனம். டொமெஸ்டிக் டிராவல்ல 60% மார்க்கெட் அவங்க கிட்ட தான் இருக்கு. 60%? ஆமா. ஒரு நாளைக்கு 2200க்கும் அதிகமான ஃபிளைட்ஸை இயக்குறாங்க. அதனால அவங்க நெட்வொர்க்ல ஒரு சின்ன பாதிப்பு வந்தா கூட அது நாடு முழுக்க ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும். ஆமா, சோஷியல் மீடியால பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சு. அவசர மருத்துவ சந்திப்புகள், குடும்ப விழாக்கள், ஏன் இன்டர்நேஷனல் கனெக்டிங் ஃபிளைட்ஸை கூட மிஸ் பண்ணதா போட்டிருந்தாங்க. உண்மைதான். ஏர்போர்ட்ல மணிக்கணக்கா எந்த தகவலும் இல்லாம காத்துக்கிட்டு இருந்தது. கடைசி நேரத்துல மத்த ஏர்லைன்ஸ்ல டிக்கெட் விலை பல மடங்கு ஏறுனதுன்னு. இது வெறும் பயண நேர விரயம் இல்ல, பலரோட முக்கியமான தருணங்களை பாதிச்சிருக்கு. ஆமா. இண்டிகோ இப்போ பயணிகள் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. நிலைமைய சரி செய்ய டிசம்பர் 8 வரைக்கும் சில ஃபிளைட்ஸை முன்கூட்டியே ரத்து செஞ்சிருக்காங்க. February 10, 2026க்குள்ள எல்லா இயல்பு நிலைக்கு திரும்பிடும் சொல்லியிருக்காங்க. 2026 அது வரைக்கும் அந்த நிலைமை தொடருமா? முழுமையா சரியா வர அத்தனை நாள் ஆகலான்னு சொல்றாங்க. ஆனா உங்களுக்கான ஒரு முக்கியமான அட்வைசரி என்னன்னா, நீங்க ஏர்போர்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி இண்டிகோவோட ஒபிஷியல் வெப்சைட் அல்லது மொபைல் ஆப்ல உங்க ஃபிளைட் ஸ்டேட்டஸ ஒரு டிக்கு 2 தடவை கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. சோ நாம காத்த வரைக்கும் இது வெறும் வெதர் பிரச்சனை இல்ல, ஒரு பெரிய நிறுவனம் தன்னோட செலவு குறைக்கிறதுக்காக எடுத்த ஒரு பிசினஸ் மாடல் முடிவோட நேரடி விளைவு. ஆமா. பாதுகாப்புக்காக கொண்டு வந்த ஒரு நல்ல விதிமுறை ஒரு நிறுவனத்தோட திட்டமிடல் குறைபாடால எப்படி லட்சக்கணக்கான பயணிகளுக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்குன்னு பாக்குறோம். This raises an important question. இல்லையா? சொல்லுங்க.
ஒரு நிறுவனம் தன்னோட நெட்வொர்க்கை பெரிதாக்கிக்கிட்டே போகும்போது செயல்பாட்டில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல எவ்வளவு கவனம் செலுத்தணும். ஒரு சின்ன திட்டமிடல் தவறு லட்சக்கணக்கான மக்களோட நேரத்தையும் பணத்தையும் முக்கியமான தருணங்களை எப்படி பாதிக்குதுன்னு இது காட்டுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாம ஒரு பயணியா அடுவில டிக்கெட் முக்கியமா இல்ல நம்பகமான சேவை முக்கியமான்னு யோசிக்க வேண்டிய நேரத்துல இருக்கோம்.